வணக்கம் மக்களே, இது நான் டாக்டர் சிவராமகிருஷ்ணன். இது திருத்தி டயக்னாஸ்டிக் சென்டர் விபார்ட்னேட் விட்டு தைரோக்கியார். இது நம்ம காமனாக நிறையா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் நான் நிறையா கேட்டிருக்கேன். என்னென்னா, எதுக்கு இவ்வளோ சாம்பிள் எடுக்கிறீங்க? ஒரு டெஸ்ட்டு தானே பண்ண போகிறோம், எதுக்கு இவ்வளோ சாம்பிள் எடுக்க போகிறீங்க, எதுக்கு இத்தனை டியூப் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஃபன்னியாக இருக்கும், பட் ஸ்டில் அவங்க கேட்குற கேள்வி பார்த்து தான். ஆனால் எதனால் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ்வலாக உங்களுக்கு சாம்பிள் எடுக்க வரும்போது பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு 4 வயல் மினிமம் எடுப்பாங்க. இப்போ சுகர், ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே கலரில் ஒரு டியூப்பில் எடுப்பாங்க. அதில் எடுத்தால் மட்டும்தான் ஃபாஸ்டிங் சுகரில் இருக்கும். ஸோ அது ஃப்ளூரைட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு, இப்போ உங்களுக்கு லிப்பிடு, தைராய்டு, விட்டமின் டி, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறீங்க, இப்போ ப்ரோட்டீன் ரிலேட்டட், அமினோ ஆசிட் ரிலேட்டட், அந்த மாதிரி எதனா டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எய்தர் எல்லோ கலர் டியூப்பில் எடுப்பாங்க, அது பேர் ஜெல் டியூப்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்டி டியூப்பு. செகண்டு ரெட் கலரில் பிளெயின் டியூப், இதை ரெண்டில் தான் அதுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. தேர்டு, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு HbA1c பார்க்கணும், இல்லை வெறும் ஹீமோகிராம் சிபிசி பார்க்கணும், இல்லை பிசிஆர் டெஸ்ட் எதனா பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு பர்பிள் கலர், லாவெண்டர் கலர் டாப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த டியூப்பில் உள்ள டெஸ்ட்டு அந்தந்த டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில இதில் ஆன்டிகோஆகுலன்ட் போட்டிருப்பாங்க, ஏன்னா அது உறையக்கூடாது அப்படின்றதுக்காக. சில இதில் ஆன்டிகோஆகுலன்ட் போட்டிருக்க மாட்டாங்க, கிளாட் ஆக்டிவேட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த எல்லோ கலர்லலாம் கிளாட் ஆக்டிவேட்டர் கீழே ஜெல்லு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்தோடனே சாம்பிள், சீரம் சாம்பிள் அதுலேருந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த சீரம் சாம்பிளில் தான் உங்களுக்கு ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், ஆன்டிஜன், ஆன்டிபாடி எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்னா எடுத்தோடனே சாம்பிள் சீரம்லேருந்து தான் கலெக்ட் பண்ண முடியும். அந்த சீரமை செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த ஜெல் போட்டிருப்பாங்க. ஸோ அது சாம்பிள் எடுத்தோடனே அது கிளாட் ஆகிடும். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அது செப்பரேட் ஆகி சீரம் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிற ரேஷனல். எதுக்கு இந்த மாதிரி நிறையா ரொம்ப நாள் நான் அட்ரஸ் பண்ணிட்டேன் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இது தான். அதை பேஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கோ இது கிடையாது. அது இவ்வளோ அமௌண்ட்னா இவ்வளோ அமௌண்ட் மட்டும்தான் அதில் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அது அந்த டெஸ்ட்டுக்கு கரெக்டாக யூஸ் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு மிஷின்லேயும் இவ்வளோ டெஸ்ட்டுக்கு இவ்வளோ சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டிப்புலேட்டட் லெவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட்டும் பேக்கேஜ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, கீழே தேங்க்யூ ஸோ மச்.